இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து ரொம்ப கஷ்டமான நேரம். படிக்கிறவங்களே எதை போய் படிக்கிறது தெரியாது, அப்படி படித்த பிறகு என்ன பண்ணணும்னு தெரியாது, வேலை கிடைக்காது. வேலை கிடைக்காம நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் உங்களுக்கு புரியாது. ஒரு ஏஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏஜுக்கு பிறகு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும். ஏன்னா அது யாருமே நம்ம நடக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, செல்லமே விட்டோம்னா நீங்கள் வந்து கடிச்சோடு ஸோ இது வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க இருக்கிற ஒரு சூழல்ல நீங்க வேலை செஞ்சு கை நிறைய சம்பளம் வந்தா உங்களுக்கு பாருங்க. அதை நீங்க நல்லா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரிஞ்சு தேவை. நீங்க எவ்வளவு பெரிய செல்ல பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒத்த பிள்ளை தான் இருந்தாலும் சரி. ஸோ அதில் வந்து இதை வந்து அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் உங்களுக்கு குறிப்பாக 12ஆம் கிளாஸ் முடிச்ச பிறகு ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன பண்றது? படிச்சா எந்த இதை போய் படிக்கிறது, எந்த காலத்தில் போய் படிக்கிறது, எல்லா கேள்வியும் உங்களுக்கு இருக்கும். இந்த 10 நாளில் இந்த கேள்வி உங்களுக்கு பதில். சரிங்களா? நீ ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். என்ன கொடுக்குறாங்களோ நல்லா உள்வாங்கிட்டு, சரிங்களா? எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேண்டாம். வீட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த நேரத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வாய்ப்பு இப்படிலாம் வேணும் அப்படின்னா கேர் அகாடமி இல்லையா, அது மாதிரி அங்கே போகணும். அது உள்ள போனீங்கன்னா எவ்வளோ தெரியும் உங்களுக்கு ஃபீஸு, ஒவ்வொரு இதுவும் வந்து ஸ்லாட் வச்சுருக்கணும். அவ்வளோ பணத்தை நீ கட்டணும். ஒரு காலேஜ் டிகிரி முடிக்கிறதுக்கு மேலே அவங்களுக்கு கட்டணும். அப்புறம் வந்து நமக்கு ஒரே குழப்பமாயிடும். சரி அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளை கலந்து ஊரில் போய் வீட்டில் போய் அப்படியே ஜாலியாக போயிடுவோம். அதுக்கு பிறகு தான் தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அதனால் உங்களுக்கு சரியான டைம், நல்ல டைமில் இந்த வாய்ப்பு கிடைச்சி, இந்த வாய்ப்பை நீங்கள் கிடைக்கும். தம்பிகளே, நீங்கள் வந்து இது யாருக்கோ என்னமோ நினச்சினாங்க, நமக்கு ஈஸியாக முடியும். என்னுடைய ஸ்டூடெண்ட், நான் வந்து பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து அந்த காலேஜில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, நான் ப்ரொஃபஸராக இருக்கும்போது, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து பிஜி படிச்சுட்டு இருக்கிறான். அந்த பிஜி படிச்சுட்டு இருக்கிற பையன் அவனுடைய ஃபோனில் அவனுடைய ஸ்டேட்டஸில் ப்ரொஃபஸர் அப்படின்னு போடுவான். அவன் பேர் வந்து மதன். அவன் பேர் வந்து ப்ரொஃபஸர் போடுவான். ஸ்டூடெண்ட்டாக இருந்தான். ஒரு நாள் நான் திடீர்னு அவனை நோட் பண்ணேன், இது இருக்கிற ப்ரொஃபஸர் சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்னா நீ ப்ரொஃபஸர் போட்டு வச்சுருக்கிற, என்ன நீ இல்லை பாத ஆயிரம் பாத, அதான் நான் போட்டு வச்சுருக்கேன் பாத, நான் திரும்ப அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் பாத, நான் ஆயிரம் கண்டிப்பாக ஆயிரம் அப்படின்னு சொல்லி கடைசியில் டிகிரி முடிஞ்சது. முடிஞ்ச உடனே அதே கல்லூரியில் நான் ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிஎஸ்சி முடிச்சு, பிகாம் முடிச்சு, எம்காம் முடிச்சு, பிஹெச்டி முடிச்சு அந்த கல்லூரியில் ப்ரொஃபஸர் ஆகும். அதே கல்லூரி, அந்த கல்லூரியில் ப்ரொஃபஸர் ஆகி அதுக்கு பிறகு அங்கேருந்து அவருக்கு அந்த கல்லூரி பிடிக்கல, லோயலா கல்லூரியில் போய் அங்கே போய் ப்ரொஃபஸர் ஆகிட்டார். அங்கே ப்ரொஃபஸர் ஆகிருக்கும்போது இப்போ இந்த ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்குறேன். அது வந்து என்ன செய்யறான், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அப்படின்னு. அதுவரை காலேஜ் ப்ரொஃபஸரா, இப்போ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அப்படின்னு. வேற யூனிவர்சிட்டி கிடையாது. நீ என்ன இப்போ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் போட்டு கேட்பா, என்ன செய்ய போகிறேன் எஸ்பி அப்படின்னு கேட்டேன். இல்லை பாருங்க, நான் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து கல்கட்டாவில் சென்ட் சேவியர்ஸ் யூனிவர்சிட்டி, நம்ம சேசவை காலேஜ் நடத்துகிற ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறார். இப்போ அவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் சேர்மன் ஆஃப் யூனிவர்சிட்டி போட்டு வச்சிருக்காங்க. வைஸ் சேர்மன் தெரியுமா, பிசி கிலோவில் அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஹெட்டே ஆகும். இந்த ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஹெச்எம் பிரின்சிபல், அது மாதிரி யூனிவர்சிட்டிக்கு அவர் தான் ஹெட். அப்படி ஒரு பேர் அப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டு இப்போ வந்து பிசி போட்டுருக்காங்க நம்மளுடைய ஸ்டேட்டஸில், வைஸ் சான்சலர் அப்படின்னு போட்டு. நான் கேட்குறேன், என்ன பண்ணி அப்படி ஈஸியாக பழைய கேட்குறேங்க, நான் 1000 ரூபாய் கண்டிப்பாக ஆகலாம். ஸோ இவ்வளோ நாளும் அவன் பண்ண வேலைக்கும் அவனுடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் எனக்கு வந்து 100% வந்து ஹோப் இருக்குது. அவன் வந்து கண்டிப்பாக வைஸ் சான்சலராக அவனுடைய ஏரியா வந்து டீச்சிங் ஏரியாவில் நான் இதுதான் இருக்கணும், நான் இதுக்காக சொல்லி
அத்தனை பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ புத்தகங்களை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு சின்ன பையன் அவனால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், இன்னும் அன்மேரிட், ஜஸ்ட் 28 years old தான், அன்மேரிட். அழகான வாய்ப்பு நியர்லி இப்போ வந்து அவங்க சம்பளம் நியர்லி 80,000 அந்த யூனிவர்சிட்டி. அந்த லைஃப் சான்ஸ்க்கு சொன்ன மாதிரி ஆகிட்டாங்கன்னா எக்கச்சக்கம். அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் நான் வந்து கல்யாணத்தை பற்றி யோசிப்பேன். தம்பிகளே தங்கையர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு பண்ணுறேன் சரிங்களா? இந்த நேரம் தான் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. நமக்கு இப்போ நீங்கள் பிறந்திருக்கிற இந்த காலத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருக்குது. எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என்டர்டைன்மெண்ட் கிடையாது. தூர்தர்ஷனில் ஒரு மியூசிக் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மியூசிக் நீங்கள் கேட்டுருக்கீங்க நிறைய பேர். அந்த ஒரு சத்தம் தான் எங்களுக்கு கேட்கணும். இப்போ ஒளியும் சொல்லி ஒரு பாட்டு ஒரு நேரம் போடுவாங்க, ஒரு 1/2 hour போடுவாங்க. அன்றைக்கு வந்து எல்லாம் தமிழ்நாடே அன்றைக்கி வந்து அப்படியே நம்பிக்கை போய் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. நிலாசோர் சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வெள்ளிக்கிழமை மட்டும் தான் நடக்கும். மீதி நாளெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிப்பாங்க, மூடிடுவாங்க. இவ்வளோதான் என்டர்டைன்மெண்ட். மீதி நேரம் வந்து நமக்கு வெளியே போய் விளையாடணும், நண்பர்கள் கொஞ்ச நேரம் பேசணும், வீட்டுக்கு வரணும், படிக்கணும், சாப்பிடணும், அவ்வளோதான். இப்படிலாம் இருந்த ஒரு காலம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் கொட்டி கிடக்கு. என்டர்டைன்மெண்ட்லாம் கொட்டி கிடக்கு, படிப்பா கொட்டி கிடக்கு, வேலை வாய்ப்பா கொட்டி கிடக்குது. ஆனால் வேலை கிடைக்காது, எல்லாமே கொட்டி கிடக்குது. அதை எப்படி கண்டுபிடிச்சி எப்படி உள்ள போகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஸ்மார்ட்னஸ். நீங்கள் எப்படி ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துறீங்களோ அது மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா தெளிவாயிடும் சரிங்களா? இதெல்லாம் மனசில் வச்சு தான் இதை வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த டோட்டல் சிலபஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக டோட்டல் சிலபஸை நம்ம என்ன சொல்லலை, அதை பற்றி சொல்லுவோங்கள்ல, ஒவ்வொருத்தராக வந்து பேசிகிட்டே போவாங்க. இவங்க பேசுறதுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா? நீங்கள் கவனிச்சுப்பாங்க. ஏதோ கிளாஸ் நடத்திட்டு அவர் போயிட்டாரு, இவர் இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு டோட்டல் சிலபஸ். அந்த டோட்டல் சிலபஸ் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸாமும் வந்தாலும் இதுதான். போட்டித் தேர்வில் எந்த எக்ஸாம் வந்தாலும் இதுதான். நீ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸாக இருக்கணும், இல்லை யூபிஎஸ்சியாக இருக்கணும், இல்லை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம் ஆகலாம், இல்லை ரயில்வேல ஒரு எக்ஸாம் இருக்கலாம், இல்லை பொதுப்பணித்துறையில் ஒரு எக்ஸாம் இருக்கலாம். எந்த எக்ஸாம் நீங்கள் போனாலும் இந்த சிலபஸை சுற்றி தான் நீங்கள் வரணும். இது தெரியாமல் இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இல்லாமல் அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகணும். போலீஸ் சர்வீஸ் பண்ணால் கூட இதை நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படிதான் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலபஸ். அந்த சிலபஸை தான் அவர் ட்ரைன் பண்ணி அதுக்குள்ள வந்து அவங்கவுங்களுக்கு யார் யார் இதுக்கு ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்களோ அந்த மாற்றியாளர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா? அதனால் வந்து கிளாஸ் காலையில் வந்து போயிட்டே இருக்கும். 9 o'clock நீங்கள் ஆரம்பிப்பீங்க, நியர்லி 4:30 4:30 மேலே ஆகலாம். 4 o'clock 4:30 வரை கிளாஸ் போயிட்டு இருக்கோம். இடையில லஞ்ச் பிரேக், சின்ன சின்ன பிரேக் இருக்கும். நீங்கள் வந்து பயப்படாது. உங்கள் வாழ்க்கைக்கான இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் வாழ்க்கைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இது. நீங்கள் வந்து பணம் அவர் சொன்னாங்க அவ்வளோ லட்சக்கணக்கில் கட்ட வேண்டிய விடயத்தை 10 நாளையில் எளிதாக கிடைக்கும். இது எளிதாக கிடைக்கும்போது நம்ம வந்து பொதுவாக என்ன செய்வோம், மதிக்க மாட்டோம். இது என்னது பார்த்துக்கலாம், அந்த கதை உங்களுக்கு தெரியாது. இப்போ இதே இதை வந்து ஒர்த்து 50,000 நம்ம நீங்கள் பண்ணுறது ஒர்த்து 50,000. அப்புறம் அதை வந்து எளிதாக கிடைச்சிருக்கு அப்படின்னா தயவுசு நல்லா பயன்படுத்தும் சரிங்களா? எல்லாமே ஒன்று இன்டர் ரிலேட்டட். அதனால் வந்து இது எனக்கு தேவையில்லை அது எனக்கு தேவைன்னு சொல்லாங்க. இதெல்லாம் அடிப்படை ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனில் இருக்குன்னா எல்லா பிரான்ச்சும் வந்து பிரிஞ்சு போகும். அதை மட்டும் தான் நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா? ஒரு ஓரியன்டேஷன், ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் காலையிலேருந்து இந்த கிளாஸ் அதோட அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம கேம்ஸ் வச்சுருக்கோம். ஈவினிங் 6:30 to 7:30 ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம். காலையில் வந்து பாடல் அதிபர் நெட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த பாடல் உங்களுக்கு திறமைகள் வேணும். இந்த திறமைகள் இல்லைன்னா நீங்கள் நாளைக்கு ஃபீல்டில் நிற்க முடியாது. அதனால் வந்து அந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கலாம், ஒரு சோசியல் மீடியாவாக இருக்கலாம், இதையெல்லாம் நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது அப்படி சொல்லி அந்த நேரத்தில் ஈவினிங் ஒரு பெரிய அருமையான ஒரு ப்ராப்ளம் எவ்ரிடே
சரிங்களா? அதுக்கப்புறம் நைட்டில் வந்து மீல்ஸ் இருக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. மீல்ஸ் எங்கே போகணும் எல்லாமே சொல்லிடுவோம். அது பிறகு நீங்கள் ஒரு 9 மணிக்கு மேலே வந்து படுக்கலாம். நைட்டில் நீங்கள் வந்து வீட்டில் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஆஃப்டர் மேபி 9 to 9:30 உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்கள் வீட்டில் பேசிக்கலாம். அது பிறகு நீங்கள் ஃபோனை கொடுத்துடணும். ஃபோனை நீங்கள் கையில் வச்சுக்க கூடாது. ஏன்னா அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்டிங் இருக்கும். எனக்கு தெரியும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் கைட்டே அசைக்கணும். ஏன்னா அவன் தியாகம் பண்ணி தான் நிற்கிறான் வாழ்க்கையில். ஏதோ ஒரு விதத்தில் தியாகம் பண்ணி தான் நீங்கள் வாழ வேண்டியிருக்குது. எப்படி இந்த அவர் கொடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, எப்படிலாம் அவங்க தியாகம் பண்ணி படிக்கிறாங்க. அப்படி அதனால் வந்து சில தியாகங்கள் நீங்கள் பண்ணணும். அதனால் ஃபோன் வந்து நம்ம கையில் இருக்காது, கையில் கொடுத்துருவோம். பகல் நீங்கள் கிளாஸில் இருக்கும்போதும் ஃபோன் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டார், உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி தேவைன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் செஞ்சுக்கணும். அதனால நீங்கள் கேர்ள்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல், நம்ம காலேஜ் ஹாஸ்டல் இருக்குது வெளியே. அது வந்து உங்களுக்கு ஒரு வேன் வரும். அந்த வேனில் நீங்கள் ஏறி அங்கே போயிருவீங்க. பாய்ஸ் வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு குளிக்கிற இடம், உங்களுக்கு சாப்பிட்ற இடம் எல்லாமே இப்போ வந்து நீங்கள் ஒரு 12 கிளாஸ் முடிஞ்சு போகும்போது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிடுவோம். சரிங்களா? கேர்ள்ஸுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் தான் பார்ப்பீங்க. நீங்கள் போய் சேர்ந்ததுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அதுவரை இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்ற இடங்கள், இப்போ அந்த கழிவறை, இது கழிவறை, இப்படி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. வழக்கம் போல் கிளாஸ் நடக்கும். இடையில நீங்கள் உங்களை பற்றி சில ஃபீட்பேக்லாம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. கிளாஸ் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த பையன் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, எந்தெந்த பொண்ணுங்க வந்து டிஸ்ட்ராக்டிவாக இருக்கிறாங்க, யார் யாருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது கேட்டுகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்டாஃப் இருக்கிறோம், 5, 6, 7 பேர் இருக்கிறோம். எப்படியாவது 2 பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? நைட்லேயே ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, பாய்ஸ் ஒரு ஸ்டாஃப், நைட்டில் கேர்ள்ஸ்க்கு அங்கே ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. அதனால வந்து உங்களை எப்போ மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து பர்குட், சரிங்களா? ஏதோ நம்மளை வந்து பிடிக்க போகிறாங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையான நீங்கள் சில நேரத்தில் ஏதாவது வழித்தவரை போகும்போது உங்களை திருப்பி கொண்டு வரதுக்காக ஒரு நேரமாக இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் எதிர்பார்ப்பேன். நேரம் தவறாமை, அதுக்கு பிறகு கிளாஸில் வந்து அட்டன்டிவாக இருக்கணும், சொல்ல விஷயங்களை கவனிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம கரெக்டாக சாப்பிட போகிறது, நம்ம வெளியே வர்றது, பிரேக் நேரத்தில் போயிட்டு உடனே வர்றது, எல்லாத்தையும் நீங்கள் சரியாக அனுசரிக்கணும். இதை நான் கேட்டுக்கொள்கிட்டு இடையில நம்ம மீண்டும் சந்திப்போம். இப்போ அடுத்த ரிசோர்ஸ் பர்சன் வந்துருக்காங்க, அவங்களுடைய கிளாஸ் நம்ம இப்போ ஆரம்பிக்கணும். அதனால் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை அப்பப்போ நம்ம வந்து சொல்லிக்கணும். சரிங்களா?